Hi friends, welcome to our channel. ஊர் சுத்தலாம் வாங்க. இப்போ நம்ம கேரளா போயிட்டு இருக்கோம். கேரளால அதிரம்பள்ளி ஃபால்ஸ் பார்க்க போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடு கேரளா பார்டர் இது. செக் போஸ்ட் இருக்கு. சோதனை சாவடி. என்ட்ரி ஆகிட்டோங்க கேரளாவில். கேரளா பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியம். கேரளா மாநிலம் 39 அதை தாண்டி அந்த வீடு இருக்குது, அழகழகாக இருக்கிறது. அதிரப்பள்ளி போயிட்டுருக்கோம். கேரளா உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நேற்று இங்கே சரியான மழை, விடிய விடிய மழை பெஞ்சுது. கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ டைம் வந்து 6 மணி ஆகுது. அப்படியே ரிவர்ஸ் வாங்க, கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க. இது பாருங்க, கேரளா பார்டர் உள்ள என்ட்ரு ஆனதும் இந்த ஃபால்ஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அந்த மிஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ 60 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் பிஃபோராக போயிருந்தால் இன்னும் நிறைய விலங்குகளை பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ பிஃபோராக கிளம்பலான்னா இங்கே குளிர் அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப இருட்டாகவும் இருந்தது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து கிளம்பியிருக்கோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம். இந்த ரோடோட பக்கத்தில் எந்த தடுப்பு சுவருமே கிடையாது. இந்த வழியாக வரவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். பாருங்கள், டைமிங் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க செக் போஸ்ட்டில். இந்த ஃபாரஸ்ட்டில் 2 ஹவர்ஸை கிராஸ் பண்ணணும், லேட் பண்ணக்கூடாது. அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் வந்து ஒரு காஃபி எஸ்டேட்டுங்க. இது டாடா கம்பெனிக்கு சொந்தமான எஸ்டேட்டு. அந்த எஸ்டேட் வழியாக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். பெரும்பாரம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம டாடா கம்பெனியோட காஃபி எஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த பாருங்கள், நல்ல அடர்ந்த காடுங்க. இந்த காட்டில், இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 2 ஹவர்ஸில் நம்ம ட்ரிப்பை முடிக்கணும். டிலே பண்ணக்கூடாது. அடுத்த செக் போஸ்ட்டில் டிலே ஆச்சுன்னா ஏன் டிலே ஆச்சுன்றதுக்கு கொஸ்டின் எழுப்புவாங்க. நம்மளால் அப்புறம் பதில் சொல்ல முடியாது. ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம ரீசன் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா டைமிங்குள்ளே நம்ம அங்கே ரீச் ஆயிடணும். ஸோ அதுக்காக லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த செக் போஸ்ட்டில் என்ட்ரு ஆகிற அந்த டைமிங்கில் இருந்து 2 மணி நேரம் அடுத்த செக் போஸ்ட்டை நம்ம கிராஸ் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே சேஃப்டி கிடையாது, சைடில் எந்த தடுப்பு சுவரும் கிடையாது. இதில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப பத்திரமாக கேர்ஃபுல்லாக வாங்க. கவனத்தில் வச்சுக்கிட்டு, தடுப்பு சுவர் இல்லைன்றதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். வண்டி கண்டிஷனாக பண்ணுறாங்க. அண்ணன் சொன்னது கேட்டுச்சிங்களா? எல்லாத்துக்கும் மேலே வண்டி கண்டிஷனில் கொண்டு வாங்க.
நேற்று நாங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டில் வரும்போது வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்று இருந்தது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சேஃபாக வந்து போங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபால்ஸ் கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த ஃபால்ஸை நிறுத்தி வீடியோ எடுக்க முடியலங்க. ஆனால் டைமிங்கில் கிராஷ் ஆகணும் அப்படின்றதுனால போயிட்டுருக்கோம். வீடியோவை ஒரு 5 செகண்ட்ஸாக அந்த ஃபால்ஸை பார்க்க முடிஞ்சுது. அதனால் கிட்ட இருந்து எடுக்க முடியல. அடுத்தடுத்து வர ஃபால்ஸையும் அந்த மாதிரி தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நைட்டு வந்த மழைக்கு இங்கே நல்ல குளிர் தெரியுதுங்க. ரோடு ஃபுல்லாக தண்ணி அங்கங்கே கீழே போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே குளிர் தான், செம்ம குளிர். நீ குளிச்சிருந்தாக்கா குளிர் தெரிஞ்சிருக்காதுப்பா. நீ குளிக்கல. நான் உள்ள ஸ்வெட்டர் போட்டேன்னா அதனால குளிக்கலையா? ஓகே ஓகே. கட்டிங் போட்டார்ல பாருங்க என்ன இருட்டா இருக்குன்னு பாருங்க இந்த இடம். அது இல்லாமல் இது சிங்கிள் ரோடு. எதிரில் வண்டிங்க வந்தால் கூட ஒதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்துருச்சுன்னா ஒதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இங்கே யாராவது ஒருத்தர் ரிவர்ஸ் எடுத்து போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு. இது பாருங்கள், நம்ம இன்னும் அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கோம். இருக்க ஃபாரஸ்ட் இன்னும் அடர்த்தி ஆகிட்டே இருக்குது. பாருங்களேன், மிஸ்ட்டு அப்படியே அந்த பனி மூட்டம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. மரங்கள் எல்லாத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளியராக தெரியும் உங்களுக்கு. இப்போ பாபுண்ணா அவ்வளோ நல்லா தெரியுதுங்களா? இதெல்லாம் பனியாக இருக்குல்ல, லைட்டு படம் தான் போட்டு ஆண்டவன். இப்போ தாங்க காட்டுக்கு நடுவில் கொஞ்சம் வெளிச்சமே தெரியுது. பாருங்கள், இப்போ தான் இந்த இடம் மட்டும்தான் வெளிச்சமாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் பிஃபோராக வந்திருக்கணும். வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நிறைய விலங்குகளை பார்க்கலான்னு சொன்னாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் டிலேவாக வரோம். எவ்வளோ பார்க்க முடியும்னு தெரியல. 5 மணிக்கே உள்ளே வந்திருக்கணும் ஃபாரஸ்ட் உள்ள. இந்த ரூட்டில் என்ட்ரியாக இருந்தால் எதையாவது பார்த்துருக்கலாம்ல. மரங்கள் எல்லாம் விழுந்து இருக்குது. இந்த இடம் மண் சரிவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இங்கெல்லாம் எவ்வளோ பெரிய மரம் ஓடி போயிடலாம். எவ்வளோ பெரிய மரம் விழுகிறது. ஈரத்தில் தச்சு அடிக்கடி இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. போகிற மாதிரி இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே வர்றப்ப பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் கொண்டு வராதிங்க. அப்படியே கொண்டு வந்தாலும் இங்கே வீசிடாதீங்க. ஸோ அது விலங்குங்க சாப்பிட்டுச்சுன்னா அதனோட உயிருக்கு ஆபத்தாயிடும். ஸோ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து தூக்கி போடாதீங்க. உங்கள் கார்லேயே வச்சுருந்து கூட வேறு எங்கேயாவது அதை டிஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த ஃபாரஸ்ட்டில் தூக்கி போட்டுறாதீங்க. இங்கே இது வரைக்கும் நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரும் பார்க்கல, ஒரு வாட்டர் பாட்டில் பார்க்கல, ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட கிடையாது. ஸோ இந்த இடம் இதை பாருங்கள், இங்கே ஒரு ஃபால்ஸ் வந்துட்டுருக்கு. அழகாக இருக்குது பாருங்களேன். இதை பாருங்கள், இது சிற்றருவி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் விலங்குங்க தண்ணி குடிக்க வரும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நின்று வீடியோ எடுக்க முடியல அப்படின்னு ஒரு குறை மட்டும்தான். இந்த வீடியோ வந்து ஆமாங்க, இந்த வீடியோ டூப்ளிகேட்டுங்க. அவர் வச்சிருக்க கேமரா இருக்கிறது ஒரிஜினல் வீடியோ. ஸோ டைமிங்க்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இப்போது நிறுத்தாமல் போயிட்டுருக்கோம். இருக்காரு. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் வண்டியை நிறுத்தணும்னா ஏதாவது ஒரு வைல்டு அனிமலை பார்த்தா மட்டும்தான் இங்கே வண்டியை நிறுத்த முடியும். அது 1 hour டிலே ஆனாலும் அதை ரீசனாக சொல்லலாம். மற்றபடி இங்கே வண்டியை நிறுத்தி ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எங்கள் டிரைவர் இவர் வந்து அசிஸ்டண்ட்டு. ஹாய் சொல்லுப்பா. எனக்கு வண்டி ஓட்டத்தில் என்னதுக்கு அசிஸ்டன்ட் சொல்ல. இவர் எங்கள் ஆள், மெயின் ஆள். அவர் தான் லீடர். லீடர் பாருங்கள், இப்போ அண்ணன் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆமாம், அண்ணன் பேர் பாருங்க.
என் ஃப்ரெண்டு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரு. போட்டி நிறையா இருக்குது யூடியூப் சேனலுக்கு. ஒரு டூப்ளிகேட் ஃபேக்கு யூடியூப் சேனல் வேறு ஓப்பன் பண்ணுறாங்க. அதையும் காமிக்கிறேன் பாரு. இந்த ஃபாரஸ்ட்டில் இப்போ தாங்க தடவையாக தடுப்பு பார்க்குறேன். வேறு எங்கேயுமே இல்லை, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த தடுப்பை போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இது ஃப்ரெண்டுங்களோட வந்துடாது. ஏன் போட்டிருக்காங்கன்னா மழை வரப்போ ஃபேமிலியோட வாங்க. யாரோட வருது? சூப்பராக இருக்குங்க இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்போ ஃபேமிலி இருக்கிறவங்க நாங்கள் வரமாட்டோம். இந்த இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்கு. இருளோட கிடக்குது. கடவுளே, அழகான காட்சி. ரோடு அனாதையாக கிடக்குதுங்க. நாங்கள் மட்டும் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ. ஆமாம், ரோடு அனாதையாக தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த வெஹிக்கிளையும் நாங்கள் இங்கே பார்க்கல. ரோடை சுருட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் நான் வந்துட்டேன். ரோடு போர்டு வச்சு இப்போ நம்ம புலிங்க இருக்கிற இடத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். இருக்கிற இடத்துக்குள்ள இல்லை, இந்த இடத்துல தான் புலிங்க கிராஷ் ஆகும். பார்க்குறேன். முன்னாடி இப்போ தான் நம்ம ஒரு கார் போயிட்டுருக்கு. நமக்கு ஒரு பாதுகாப்பாக போகுது. அந்த வண்டியும் தமிழ்நாட்டோட வண்டி தாங்க. எப்பொழுதும் எப்போ வெயில் வரணும். இந்த ஃபாரஸ்ட் அவங்க அந்த கடைக்காரன் இந்த ஃபாரஸ்ட் வந்து புலிகள் நடமாடும் பகுதி. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது. எப்போ என்னாலும் பார்க்கலாம் அப்படின்ற ஆர்வம் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குங்க. எப்போ பார்ப்போம்ன்ட்டு. காட்டெருமை இருக்கான், மானை இருக்கான். தேடிக்கிட்டு இருக்கோம், எதையாவது கண்ணில் பட்டுறாதா, பாத்திர மாட்டோமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கோம். டைம் இதை பாருங்க, இந்த இடத்துல ஒரு இடத்துல தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. இது சிற்றருவி. ஸோ புலி இங்கே கூட தண்ணி குடிக்க வரலாம். நல்லா பாருங்கப்பா, எங்காவது இருக்க போகுது. இந்த ஃபாரஸ்ட்டில் கருஞ்சிருக்க நடமாடுறதா ஒரு வதந்தி இருக்குது. உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. பாருங்க, இந்த காடு எவ்வளோ அடர்ந்து இருக்கு. சூரிய வெளிச்சமே உள்ளே வரலை. ஆக்சுவலி இங்கே சூரியனே வர இன்னும் 5 மாதம் ஆகுமா. நேற்று கேட்டோம், எப்பவுமே இப்படி தான் இருக்குமா இந்த இடம் அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் சூரியனை பார்த்தே பல நாள் ஆச்சு, இன்னும் 5 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அடர்ந்த வனத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறதே கொஞ்சம் திகிலாக தாங்க இருக்கு. இந்த காட்டில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் திகிலாக தான் இருக்கு. அங்கே கொஞ்சம் வெளிச்சத்தை பார்க்க முடியுது தூரத்தில். தெரியுதுங்களா? நீங்கள் எங்கள் கூடவே வந்து பாருங்க. அப்படியே மேலே தள்ளி விட்டு போயிடாதீங்க. ஆடில்லாத திரும்பி ஒரு அருவி ஆறு. இதை பாருங்க, இந்த பக்கத்தில் ஒரு சின்னதாக ரிவர் போயிட்டுருக்கு. தண்ணி பாருங்களேன் எவ்வளோ தேங்கி இருக்கு இந்த இடத்துல. இங்கே பாருங்க, அழகான ஆறு. இந்த இடத்துக்கெல்லாம் தாங்க விலங்குங்க வரும் தண்ணி குடிக்க. ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணுங்க. கொஞ்சம் சோம்பேறி தானே போட்டுட்டோம் குளிருக்காக. இழுத்து போட்டு தீவிட்டோம். முன்னாடி குளிர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நிறைய பார்த்துருக்கலான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னப்பவே கொஞ்சம் மனசு சங்கடமாயிடுச்சு. இருந்தாலும் எதையாவது பார்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடவே வந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட எண்ணங்களை பகிர்ந்துக்கிறது. இந்த பக்கம் ஒரு வழி போகுதுங்க, அது எங்கே போகுதுன்னு தெரியல. போட்டோ எடுத்து போடு சத்தி. இங்கே பாருங்களேன், அந்த மிஸ்ட்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இறங்குது. இந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த வியூஸ்லாம். இங்கே பாருங்கள், மரங்களெல்லாம் விழுந்து கிடக்குங்க. இந்த லொக்கேஷனை பாருங்களேன், அருமையான இடங்க இது. அதனால் நீ அங்கே வந்துடு, எனக்கு டவர் கிடைக்கல. எப்படி பனி படர்ந்து இருக்கு பாருங்க. இந்த மரங்க மேலே பனி போர்வையாக வந்து படர்ந்து இருக்கு. பாருங்க எவ்வளோ பெரிய மரமெல்லாம் விழுந்துருக்கீங்க. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகிற இடத்துல வெளிச்சமே இல்லைங்க.
ஹெட்லைட் யூஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். கீழே ஒரு ரிவர் போயிட்டுருக்கு, நிறுத்தி பார்க்க முடியாத ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம். நைட்டு மழை வந்ததுனால அங்கங்கே புது புது சின்ன சின்ன அருவிகள் உருவாகிருக்கு. பார்க்க நல்லா இருக்குங்க இந்த இடமெல்லாம். மேலே தார்பாய் கீழே பாருங்கள், இப்போ தெரியுது பாருங்கள் அந்த ரிவர்லாம் தெரியுதுங்களா? இந்த பாருங்க அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. உள்ள இருக்கிறவங்கலாம் என்ன இதுன்னு தெரியல. எனக்கு மட்டும் இங்கே வாழ்கிற பழங்குடி மக்கள்லாம் எப்படி வாழ்வாங்க, அவங்களோட கஷ்டங்கள் இங்கே வரும்போது தான் புரியுதுங்க. இவ்வளோ பனி மழையிலையும் ஸோ இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கூரை வீடுங்களை அமைச்சிக்கிட்டு, தார்பாலினால் வீடுங்களை அமைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கஷ்டம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒரு நாள் நம்மளால் இங்கே தாக்கு பிடிக்க முடியல இந்த பனியும் மழையும். அவங்க தினம் தினம் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குது, அவங்களால எப்படி இங்கே வாழ்கிறது சாத்தியம் அப்படின்னே புரியலை. நேற்று ஒரு இடம் போயிருந்தாங்க, கடல் மட்டத்திலிருந்து 2800 மீட்டர் உயரம். ஸோ அவங்க கீழே இருக்கிற பள்ளத்தாக்கில் தான் வாழ்கிறதா அங்கே ஒரு போர்டையும் பார்த்தோம். ஸோ அவங்க எப்படி அங்கே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் நாங்கள் போன ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த பனி அங்கே வந்து சூழ்ந்துருச்சு. பக்கத்தில் இருக்கிற ஆளே தெரியாமல் அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்க எப்படி அங்கே வசிக்கிறாங்கன்றது தான் புரியல. இதை பாருங்கள், இங்கே எதிர்க்கவும் ஒரு சின்ன வீடு பார்க்குறோம். இது வீடா செக் போஸ்ட்டா என்னன்னு தெரியல. கேம்புங்க இது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடது. இப்போ தான் அதை பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்துருக்குறோம் அதை. இதை பாருங்கள், கீழே இருக்கிற அந்த ரிவர் இன்னமும் தெரியுது. நான் அடர்ந்த காடுன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க முடியல கிட்ட இருந்து. இதை பாருங்கள், போனால் தெரியும். கீழே போயிட்டு இருக்கோம். இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் பார்க்க. அந்த வியூவை நிறுத்தி பார்க்க முடியல. வருது இப்போ தாங்க நம்ம ஆப்போசிட்டில் வண்டி வரதையே பார்க்குறோம். வண்டி கேரளா இருந்து தமிழ்நாட்டை நோக்கி போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க. ஒரு விதமான திகில் கலந்து பயத்தோடு போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ வெளிச்சத்தை பார்க்குறோங்க. இப்போ தெரியுதுங்களா இந்த காடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பாருங்கள், இந்த பக்கம்லாம் காடு எப்படி இருக்குது பாருங்களேன். நேற்று வந்த மழைக்கு இங்கே நிறைய சின்ன சின்ன அருவிகளாக தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ரோட்டில் கீழே எவ்வளோ தண்ணிக்கு போயிட்டுருக்கு. ஆறு மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்கள் மலையில் இருந்து. தெரியுதுங்களா, உங்களுக்கு கிளியராக காமிச்சிட்டேன் பாருங்கள், எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். ஒரு நிமிஷம். அதில் நிறையா கிளை நதிகளாக வருது. அதுக்கப்புறம் இப்போ தாங்க நம்ம ஒரு சில மக்களை பார்க்குறோம். அதை பாருங்கள். நிறுத்துங்க ஒரு செகண்ட். பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்த பார்க்க தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். டேம் தான் அது. எப்படி எந்த டேம்? அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வியூஸ். 2 கண்ணு பத்தாம எத்தனை கண்ணு, 8 கண்ணில் பார்க்குறேங்க. ஆமாங்க, 8 கண்ணு 8. அங்கே ஏதோ தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது. அது என்னது இது? எது அது அந்த கார்னரில் அதுவா? தண்ணி குடிச்ச மாதிரியே இருக்குது. இல்லை அங்கே பாரு, தண்ணி குடிக்குது பாருங்க. ஆமாம் சார், தெரியுதா? தெரியுது. ஜூம் பண்ண முடியாது, மழை பெய்யுது, கீழே இறங்கவும் முடியாது. வழியே கிடையாது, ஒன்றும் பண்ண முடியல. டேம் பாரு எவ்வளோ அழகாக. அது என்னமோ அந்த கார்னரில் இருக்கிற தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே தடுப்பு நல்லா கட்டியிருக்காங்க, புகையெல்லாம் இருக்குது. அது எதோ இது மாதிரி இருக்குப்பா. இதை பாருங்க, எவ்வளோ தண்ணி ரோட்டில் ஓடிட்டு இருக்கு பாருங்களேன். ஆறு மாதிரி மலையிலிருந்து இறங்கி வந்துட்டுருக்கு. மழை தூரல் விழ ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இன்னும் 40 கிலோமீட்டர் இந்த ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ரீச் ஆக வேண்டிய இடம் அது. இன்னும் நமக்கு எவ்வளோ டைமிங் இருக்குது?
இன்னும் டைமிங் இருக்குங்க. 1 ஹவருக்கு மேலே இருக்குது ட்ராவல் பண்ண. பாருங்கள், நான் கீழே இறங்கி தான் அங்கே என்ன மிருகமும் தண்ணி குடிச்சதுன்னு தெரியல. ஸோ அதை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது தூரத்தில் இருந்து. கீழே இறங்க முடியல. இந்த பக்கம் பாருங்கள், பள்ளத்தாக்கு பாருங்கள், என்ன அருமையான காட்சி இதெல்லாம். இதை பாருங்கள், இந்த டேர்னிங்கை பாருங்கள், எவ்வளோ ஷார்ட்டாக அடுத்தடுத்து வந்துருச்சு 2. இந்த பாருங்கள், பள்ளத்தாக்கு பாருங்கள், தவறிச்சுன்னா வண்டி நேராக எடுக்கிறது கூட கஷ்டம் தான். இந்த இடத்துலலாம் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்னாலும் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த பாருங்கள், அந்த வழியில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போகிறோம். இந்த பள்ளத்தாக்கில் பழங்குடி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இங்கே இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நம்மலாம் இங்கே ஒரு நாள் நம்மளால் இங்கே இருக்க முடியல. ஆனால் அவங்க காலகாலமாக இங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து யானை நடமாடுற இடம் பாருங்கள், போர்டு வச்சுருக்காங்க. டிரைவ் ஸ்லோலி அப்படின்னு போர்டு இருக்குது. ரொம்ப இறக்கமாகவும் இருக்குது. அடுத்தடுத்து யூ டர்ன் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஹேர்பின் பெண்டு. இங்கே பாருங்கள், பள்ளத்தை பாருங்கள். ரொம்ப ஷார்ட்டான வளைவுங்க இங்கெல்லாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். இப்படியே வண்டி நிறுத்துங்க. லாரி பாஸ் ஆகிட்டோம். கேப் இருக்குது, இங்கே தடுப்பும் இருக்குது. அவர் வர சொல்லுங்கள். இங்கே வாங்க, இறங்குங்க, கீழே வாங்க, லெஃப்ட் வாங்க, வாங்க, லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க. பாருங்க, ஒரு வண்டி வந்துருச்சு. நாங்கள் ஒதுங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் எங்கேயாவது இடம் கிடைச்சா ஒதுங்கி போகணும். மற்றபடி இங்கே ஒதுங்கிறதுக்கு எந்த இடமும் கிடையாது. ரோடு வந்து சிங்கிள் ரோடுன்றதுனால கேர்ஃபுல்லாக போகணும். அந்த எதிரில் இருக்கிற மலையை பாருங்கள், அவ்வளோ மிஸ்ட் இருக்குது. இந்த பாருங்கள், செம்ம பள்ளத்தாக்குங்க, தெரியுதுங்களா? கிளியராக தெரியுதுங்க வியூஸ் இங்கேருந்து. பாருங்கள், இந்த மிஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மரங்களுக்கு மேலே போர்த்தியை போட்டுற மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த பாருங்கள், செம்மங்க. அங்கே கீழே ஒரு சில வீடுகளும் தெரியுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த இடம் பாருங்கள். அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி அவங்களோட அத்தியாவசிய தேவைகளை வாங்க கடைகளுக்கு வருவாங்கன்னே தெரியல. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவங்க எப்படி இங்கே எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டல் வருவாங்க, அதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்கள். எது நடந்தாலும் அவங்களே தான் அவங்கள காப்பாற்றிக்கணும். நம்மளாலெல்லாம் இந்த பள்ளத்தாக்கில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டங்க. அங்கே பாருங்கள், இந்த பனிமூட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், அடுத்து இங்கே ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட செக் போஸ்ட் இருக்குது. இந்த பாருங்கள், இங்கே ஒரு இப்போ ஒரு குரங்கு பாருங்கள். இது பாருங்கள் தானா வண்டி நிறுத்தக்கூடாதுன்ட்டாங்க. அந்த கருங்குரங்கை இப்போ பார்க்க முடிஞ்சுது.
பாருங்கள் பள்ளத்தாக்கு. இந்த பாருங்க அங்கே ஒரு மரத்தை யானை உடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ஒரு இடம் தாங்க வண்டிங்க ஒதுங்க கொஞ்சம் தாராளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க மழைக்காக இங்கே புதுசாக ஒரு அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு சின்னதாக. இந்த பாருங்க இந்த மாதிரி நிறைய பார்க்க முடியுதுங்க இந்த இடத்துல. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 10 அருவியை பார்த்துட்டோம். சின்ன சின்னதாக மலை மேலேருந்து மழைக்காக கொட்டிக்கிட்டு இருக்கிற தண்ணி. இந்த பாருங்கள் இங்கேயும் ஒன்று கொட்டுது, இங்கே ஒன்று. இவ்வளோ நேரத்தில் ஒரே ஒரு கருங்குரங்கை பார்த்துருக்கோம், கருப்பு வால் குரங்கு. அந்த குரங்கு தான் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ அது வீடியோலையும் தெரியும். ஏன்னா அந்த இடத்துல ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருந்ததுனால வண்டியை அங்கே நிறுத்த முடியல. இல்லாட்டி கொஞ்சம் நிறுத்தி நாங்கள் அதை ஷூட் பண்ணியிருப்போம். பக்கத்துலேயே இருந்தது, ஒரு 50 அடி தூரத்தில். அதனால் அங்கே வண்டியை பார்க் பண்ண முடியல. இதை பாருங்கள் பாறையெல்லாம் தண்ணி வழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். இதை பாருங்கள் எவ்வளோ தண்ணிங்க வந்துட்டு இருக்கு. இது ஒரு அருவி. ஸ்லோ பண்ணுங்க லைட்டாக ரிவர்ஸ் வாங்க, லைட்டாக ரிவர்ஸ் வாங்க. எல்லா பக்கமும் இங்கே பாருங்க மலை ஃபுல்லாக ஒன்றா இருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான பாருங்க எல்லா இடத்துலையும் தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. போகும் கருங்குரங்கால பார்த்து தெரியுமா எப்படி சொல்லுங்க. இங்கே ஏதோ ஒரு வாட்டர் குடிநீர் சோலையாறு பவர் ஹவுஸு. அங்கேருந்து வந்த தண்ணி தான் பாருங்க. நான் சொன்னேன் சோலையார்லேருந்து வர தண்ணி இங்கே வந்து சேமித்து வச்சு அது இருக்குது. இந்த பாருங்க இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகுது. இங்கே பாருங்க நிறையா போகுது. அங்கே ஒன்று இங்கே பாருங்க இங்கே பாருங்க ரோடு ஃபுல்லாக தண்ணி. இந்த பாருங்கண்ணா ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ரோட்டில் தண்ணி. பாருங்க இந்த மிஸ்ட் எவ்வளோ கிளியராக அழகாக இருக்கு. எங்கே எதை பிடிக்குதுன்னு தெரியலையே. எல்லா பக்கமும் நல்லா இருக்குது. அழகான முன்னாடி பார்த்தாலும் நல்லா இருக்குது, பின்னாடி பார்த்தாலும் நல்லா இருக்குது, சைடில் பார்த்தாலும் நல்லா இருக்குது. இந்த பாருங்க அங்கேருந்து கொட்டின தண்ணி இங்கே ஒரு அருவி மாதிரி கீழே கொட்டுது பாருங்க. இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்களேன். அருவியாக போகுது. இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸு. அதுவும் ரோட்டில் தான் போகுது. ரோட்டில் போய் ஒட்டு மொத்த ரோட்டில் போகிற தண்ணியாக அது எவ்வளோ பெரிய ஃபால்ஸ் இது. புன்னகை மன்னன் படம் பார்த்தியானா? அந்த காமிக்கல ஃபால்ஸ். ஆமாம் அதுதான் அது புன்னகை மன்னன் படத்தில் வந்த ஃபால்ஸ் அதுதானா? வந்து குதிக்கிறாங்களே. ஆமாம். அந்த இடம் தான். ஓ கமலும் ரேகாவும் சூசைட் பண்ணுற இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். ஆமாம் சினிமாவில். அதுதான் சினிமாவில் தான். அதுக்காக அவங்க இது பண்ண முடியுமா? வைப்ரோ கொஞ்சம் போடுறது கிளாஸு கிளியராக இல்லையா? செம்ம ஷார்ட்டான ஹேர்பின் பேண்டு. இப்போ எடுக்கிறதுல இது இப்போ கேமரா கட் பண்ணி அதை ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் காலியாக இருக்கும். பஸ்ஸு கேரளாவில் மாட்டிச்சு, அங்கேயும் மழைங்க. நம்ம ஊரில் எப்படிங்க இருக்குது பாருங்கள் இந்த பள்ளத்தாக்கு இன்னும் இருக்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கிட்ட வர வர கேரளா தமிழ்நாடு தான். இதை பாருங்கள் இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். இது பாருங்கள் போங்கண்ணா அப்படியே போகலாம்.
யாருண்ணா ஒன்றுக்கு போகிறேன்னு பாருங்க இந்த லொக்கேஷனை பாருங்க. எப்பா கேமரா எடுத்துட்டு வந்துருப்பாங்க. திருநீரே வந்து அப்படி இந்த போய் திருப்பி கட்டுது. மழையால் செவல் கட்டிட்டாங்களா? எப்போ கேமரா நீங்கள் அந்த பக்கம் தெரியுப்பா. இவ்வளவும் இங்கே காணு கடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு அந்த இந்த மிஸ்டெல்லாம் பாருங்க பார்க்கறதுக்கு. அந்த பள்ளத்தாக்கு அங்கே பார்த்து செம்மண் மாதிரி இருக்குதுல்ல, அந்த புல்வெளி. அது புல்வெளி தாண்டி அந்த ஓரத்தில் பாரு கொஞ்சம் மண் பச்சை மாதிரி இருக்குது. ஆமாம், இதுக்குள்ளார தான் புலி இந்த காட்டில் வாழ்கிற மிருகங்கள் எல்லாமே. அதான் அந்த மரத்துக்கு பக்கத்தில் என்னமோ நிற்கிற மாதிரி இல்லை கருப்பா, அது என்னது? இது யானை குட்டியான மாதிரி இருக்குது தெரியுதுங்களா? அதுவும் அந்த மரத்துக்கு பக்கத்தில். அம்மாப்பா அந்த பாரு கேப்பில் அது தலை மாதிரி தெரியுது பாரு. அது என்னென்னா இந்த வழியாக தான் இதில் ஏறும் போலது. பாதையாக இருக்குது. அப்படியே உள்ளே போனால் அப்படியே போயிரும்பா. அது எவ்வளோ பெருசு போகுது பாரு அங்கே போய். அங்கே ஆனால் அது பார்க்க யானை மாதிரி தான் இருக்குது. அதோ அந்த பழத்தில். ஆமாம் சுரேஷ், தூரமாக இருக்குல்ல, நம்ம கேமரா கவர் ஆகாது. ஆனால் அங்கே பறிச்சு இருக்குது ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு புலி மாதிரி தெரியுது. அங்கே ஒரு தண்ணி கொட்டுற இடம் இருக்கு பாருங்க. அறிவு. நாலு இருந்து இறங்கிட்டு இருக்கு பாருங்க. தெரியுதா? இந்த கேப்பில் ஒன்று கொட்டுது பாரு. இந்த கேப்பில் ஒன்று. இங்கெல்லாம் தண்ணிக்கே பஞ்சமே இருக்காதுப்பா. 2 இருக்குங்க. அங்கே ஒன்றும் அந்த இடத்துல ஒன்றும் இருக்கு. ஆமாம் சுரேஷ், அது கொஞ்சம் பெருசாகவே வருது. பக்கத்தில் சின்னதாக தெரியுது. ஒருவேளை அதே தான் நினைக்கிறேன். அது இறங்கி அப்படியே போயிடும். அந்த கிராஸில் வந்துடுமா சொன்ன மாதிரி அதாக கூட இருக்கலாம். இங்கேருந்து நமக்கு இந்த ட்ரிப்பு வந்து ட்ராவலிங்க 2 ஹவர்ஸில் வெளியில் போயிடணும் இந்த ஃபாரஸ்ட்டில் இருந்து. ஆமாங்க. ஸோ இந்த அழகான காட்சியை பார்த்துட்டோம், கிளம்பலாம். சூப்பரான காட்சி இது. இந்த இடம்லாம் நிறைய மண் சரிவு வந்து மரங்களெல்லாம் நிறைய கீழே விழுந்திருக்கு. மழை நேரத்தில் இந்த பக்கம் வரவங்களாம் ரொம்ப கவனமாக வரணும். இந்த வழியில் வரும்போது பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கேரி பேக்கு, வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் கீழே போடாதீங்க. இதை பாருங்கள், இந்த இடத்துல ஒரு குட்டி ஃபால்ஸு. தண்ணி கொட்ட சத்தம் அழகாக இருக்குங்க கேட்குறதுக்கு. போகலாம். இது சோலையார் டேம்லேருந்து மிச்சமாக வர தண்ணி. இதை பாருங்கள், இங்கேயும் தண்ணி கொட்டுது பாருங்கள். இதை பாருங்கள், கொஞ்சமாக கொட்டினாலும் சத்தம் எப்படி இருக்குது பாருங்க. நான் கேட்டேன். இதை பாருங்கள், 4 இருந்து வந்துக்கிட்டு இருக்குங்க தண்ணி. வித்தியாசமான சத்தம்லாம் வருது இங்கே. இது இப்போ அங்கே பார்த்துங்க, அதுவா கருப்பு வால் குரங்கு. யானை சாணம் இப்போதான் போட்டிருக்கு. மழையில் அந்த மாதிரி பாருங்க, மழைக்காக யானை சாணம் அந்த மாதிரியா இருக்கு. இந்த இடத்துல தாங்க ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். கொஞ்சம் வண்டி ஹார்ன் அடிக்காமல் போங்கண்ணா. பொறுமையாகவே போங்க. அப்போ நம்ம பார்த்தது அங்கே யானை தான் நினைக்கிறேன். பொறுமைனா எங்கன்னா டேர்னிங்கில் நிற்கும், ஹார்ன் அடிக்காதீங்க. ஒரு சில இடங்களில் யானை சாணத்தை பார்க்க முடியுது. பாருங்கள், மரங்களெல்லாம் விழுந்துருக்கு பாருங்களேன்.
அனைத்து மூலிகை, எல்லாமே மூலிகை தான். பலவிதமான மரம், பலவிதமான செடி. பாறை சரிஞ்சு நிற்குதுங்க. இந்த மாதிரி இடங்களில் தான் யானைங்க நிற்கும். இந்த பாறை ஓரம் ரோட்டில் இருக்கிற பெரிய மரத்துங்க பக்கத்தில் அப்படி தான் நிற்கும். நம்ம தான் கவனமாக இருக்கணும். இதை பாருங்கள், மரம் இப்போ தான் முறிஞ்சு விழுந்திருக்காது. தொங்கிட்டு இருக்கோம், கட் பண்ணிட்டான். சின்ன சின்னதாக அருவிங்க கொட்டிக்கிட்டு இருக்கு. விலங்குங்க தண்ணி குடிக்க இந்த மாதிரி இடத்த நோக்கி தான் வரும். நம்மளும் இப்போ அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்ணில் பற்றாதா, நம்ம கேமராவில் பற்றாதா அப்படின்னு ஆர்வத்தோடு தேடிக்கிட்டு இருக்கோம். பாறை இடிச்சதுனால அந்த தண்ணி வந்துருப்பாங்க. பாறை இடிச்சது சந்தி இருக்கும். இந்த காட்டில் விலங்குகளை தேடி எங்களோட பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரோட்டில் விலங்குகளோட கழிவுகளை பார்க்க முடியுது. நல்ல சத்தங்கள் எல்லாம் கேட்க முடியுது, பறவைகளோட சத்தங்கள் எல்லாம். யானை சாணத்தை மட்டும்தான் பார்க்க முடியுது. ரோட்டில் நிறைய இருக்கு. அதுவும் யானை சாணம் தான். மழைக்கு கரைஞ்சிருக்கு. அடுத்த ட்ரிப்பில் பழங்குடி மக்களாக போய் ஒரு நாள் வாழ்ந்து பார்க்கணும் அவங்களோட. இங்கேயும் தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. இதை பாருங்கள், யானை சாணம் கீழே மழையில் கரைஞ்சிருக்கு. இங்கே யானையோட நடமாட்டம் நிறையா இருக்குது. வண்டி சொல்கிறது ரோட்லேருந்து இறங்கி போகிறாங்க. அப்படியே உள்ளார மர நிலையில் அப்படியே வண்டி போனுச்சுன்னா இதை பாருங்கள், இங்கேயும் ஒரு அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். கொஞ்சமாக இந்த பக்கத்துலேயும் போயிட்டுருக்கு. இந்த ரோட்டில் நிறைய இடத்துல இருக்குங்க. ஸோ இந்த பக்கத்தில் யானைங்க நிறையா இருக்குது, அது நல்லாவே தெரியுது. எதிரில் இப்போ தாங்க 2 கார் வந்துட்டுருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். எல்லா வண்டியும் கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ தாங்க வெளிச்சத்தை பார்க்குறோம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமும். இங்கே பாருங்கள், யானை சாணம் வண்டிங்க போய் எப்படி ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல யானைகளோட நடமாட்டம் இருக்குது. நிறைய இருக்குது.
நிறைய யானைகள் இருக்குது. சமவெளியாக இருக்குல்ல, யானைகள் சமவெளியாக இருக்கு. எல்லா பக்கமும் பாருங்கள், எங்கேயாவது கண்ணில் பட்டுறாதான்னு பாருங்கள். அநேகமாக பெரிய மரங்களுக்கு பக்கத்தில் தான் அது இருக்கும். இருட்டாக இருக்கிறதுல நின்னாலும் தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் கேமராவில் தெரியுமான்னு தெரியல. இதை பாருங்கள், இந்த மரத்தை எவ்வளோ கருப்பாக இருக்கீங்க. இங்கே இருந்தால் எப்படி தெரியும் நமக்கு? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கேமராவில் தெரியலனாலும் எங்கடா யானை இல்லையே அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே கமெண்ட்ஸில். ஸோ நல்லா வெளிச்சம் இருக்கிற இடமா பார்த்து வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், இருட்டில் இருந்து பாருங்கள், இவ்வளோ இருட்டில் எப்படி தெரியும்? நமக்கு பார்க்கவே சிரமமாக இருக்குது. கேமராவில் கிளியாரிட்டி இல்லாமல் போயிடுச்சுன்னா கீழே ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, கொஞ்சம் மரங்கள் இல்லாத யானை சாணம். யானைங்க நிற்கிறதுக்கு எடுத்த வழி அந்த இடம் பார்த்தீங்களா? சின்னதாக யாரோ வந்து போகிற மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், பழங்களெல்லாம் குரங்குங்க சாப்பிட்டு கீழே போட்டுது. நம்ம டிரைவர் அண்ணனும் தேட ஆரம்பிச்சிட்டாரு பாருங்கள் யானை சாணம். இந்த வழி நெடுக்க இருக்குங்க. பொறுமையாக பார்த்துக்கிட்டே வாங்க, ரெண்டு பக்கமும் கண்டிப்பாக எங்கேயாவது நிற்கும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட இது பாது. ஆமாம், மின்சார வேலி வேறு போட்டிருக்காங்க சேஃப்டிக்கு. இங்கேயும் வந்திருக்குங்க, இது வரைக்கும் ரோட்டில் நிறைய இருக்குது யானை சாணம். இதை பாருங்கள், ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். போங்க, கண்கொள்ளா காய்ச்சிங்க. இந்த பக்கம் என்ன இதாக இருங்க, தண்ணி கரை புரண்டு ஓடுது பாருங்களேன். அருமையான இடங்க. இதை பாருங்கள். சாப்பிடுங்க ஒரு செகண்ட். இதை பாருங்கள், நேற்று வந்த மழைக்கு எவ்வளோ தண்ணிக்கு போயிட்டுருக்கு பாருங்கள். பழங்குடி மக்கள் இந்த மாதிரி காட்டாற்று வெள்ளத்தை கடந்து வர்றது தாங்க கஷ்டம். பாருங்கள், அருமையான காட்சிங்க இதெல்லாம். இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம மிருகங்களை பார்க்க முடியும். கொண்டு கூட மிருகம் அதரம்பள்ளி ஃபால்ஸுக்கு போகிற வாட்டர் இதுதான் ஃபால்ஸுக்கு போகுதுங்களா? ஆமாம். யானையோட சாணங்கள். யானைகள் நிறையா இருக்கிற பகுதிக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இதை பாருங்கள், ரோடு முழுக்க யானை சாணமாக தான் இருக்குது. இந்த மாதிரி சமவெளியான இடத்துல தான் யானைங்க நிறையா பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் யானை சாணம் தான்.
இந்த மாதிரி அடர்த்தியான இடத்துல யானை நின்றுட்டு இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் பார்க்குறது கூட கஷ்டம். நமக்கு டைமிங் கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் நின்று தேடி பார்த்துட்டு போயிருக்கலாம். இது டைமிங் ட்ராவல். ஸோ இந்த டீப் ஃபாரஸ்ட் அவ்வளோ ரிஸ்க்கான இடம்ன்றதுனால தான் டைமிங் கொடுத்துருக்காங்க. அது டைமிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா மக்கள் ரொம்ப நேரம் இங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு மயிலையும் பார்த்துருக்கோம். இந்த பாருங்களேன், யானை சாணம் பாருங்கள் உள்ளே இருக்கு. இது மஞ்சள் செடி தானே? இது பாருங்கள், யானை சாணம் பாருங்கள், ரோடு முழுக்க இருக்குங்க. ஆனால் அங்கே பொறுமையாக போங்க, அங்கே ரோட்டில் ஏதோ இருக்குது பாருங்கள். இது காட்டு எருமையா? யானையோட சாணம் தான் நிறையா இருக்குது. எல்லாம் நம்ம வரோன்னு தெரிஞ்சு ஓடி ஒளிஞ்சிருச்சோ. யானை அவ்வளோ சீக்கிரம் போகாது, அங்கே தான் நிற்கும். நம்ம தான் ஓடுவோம், அப்புறம் அதை பார்த்த உடனே தலை தெறிக்க ஓடுவோம். ஒரு மயிலை பார்க்க முடிஞ்சுது, கருப்பு வால் குரங்கு பார்க்க முடிஞ்சுது. பறவைகளோட சத்தம் எதமாக இருக்குங்க. இந்த ரோடு ஃபுல்லாக யானை சாணம் தான் இருக்குது. இதை பாருங்களேன், இருக்கு. சந்தில் வந்து சந்தை இருக்குல்ல, அதுதாங்க நம்ம கேப்புங்களில் எங்கேயாவது இருக்கும். தடம் போன தடமா யானை சாணம். இதை பாருங்க, இதை பாருங்க. இந்த பக்கம் தான் போகிறதுக்கான வழி நிறைய இருக்குது. அதான் இந்த பக்கம் தான் யானை சாணம் நிறையா இருக்குது. அங்கே ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. இந்த பாருங்க, பழங்குடி மக்கள் இருப்பாங்க உள்ள. அது அந்த வழியெல்லாம் இப்போ தாங்க மக்களை பார்க்குறோம். சூரியனும் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். இதை பாருங்கள், யானையோட சாணம் தண்ணியில் கரைஞ்சி போயிருக்கு. மழை தண்ணியில் நிறையா இருக்குது. யானை புல்லுப்பா. சத்தம் கேட்குது தான், ஆனால் கண்ணுக்கு தெரியலையே. அந்த கேமராவில் படணுமே. அது கேமராவில் பட்டால் தான் மக்கள் நம்புவாங்க யானை இருக்குது, பார்த்துருக்காங்க அப்படின்னு. இப்போ தாங்க ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் தெரியுது. இந்த பாருங்களேன், இது என்ன இடம் தெரியல. ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் வழியாக போயிட்டுருக்கோம். இதை பாருங்கள், இங்கே 2 பேர் நிற்கிறாங்க. எல்லாமே அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு பாருங்க. இது யானை சாணம் இந்த வழியாக தான் போயிருக்கு. மழையினால அது கரைஞ்ச மாதிரி இருக்குது. மூவ் பண்ணுங்கண்ணா போகலாம். இந்த வீடியோவை பார்க்குற யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலும், தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை. ஸோ நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். அடுத்து நார்த் சைட் போகலான் இருக்கேன். ஸோ
யாராவது விருப்பம் இருக்கிறவங்க வாங்க, ஏன்னா நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். நாங்கள் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மக்கள் நடமாட்டத்தை பார்க்குறோம். இங்கே வீடுங்களும் இருக்குது. கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே வர போகிறோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆச்சுங்க. இதை பாருங்களேன், வீடுங்கள்லாம் இங்கே இருக்குது. இங்கே ஏதாவது டீ கடை இருந்தால் வண்டியை நிறுத்துங்க, டீ சாப்பிட்டு போவோம். காரில் இப்போ தாங்க பார்க்குறோம். இங்கே ஒரு கடை இருக்குது. இப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஊரை பார்க்குறோம். இன்னும் ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே வரலங்க, இன்னும் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கோம். இங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னே தெரியல. வரங்க, வண்டி ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லாத இடத்துல நிற்கிறோம் நாங்கள். இங்கே யானைகளோட நடமாட்டம் நிறையா இருக்குது. ஆனால் இங்கே மக்கள் எப்படி பயம் இல்லாமல் வாழ்கிறாங்க அப்படின்னு தெரியல. இவங்க ஒரு 5 மணிக்கு மேலே வெளியில் நடமாட முடியாது போல் இருக்குது. வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களோட நடமாட்டம் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்க. கதவை அடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது தான். வெளியில் என்ன நடந்தாலும் அவங்களால வர முடியாது. ஸோ இங்கே இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, ஒற்றுமையாக. அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களே ஹெல்ப் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து இப்போ தான் பைக் போகிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ பசங்க எல்லோரும் அட்வென்ச்சருக்கு கிளம்பிட்டாங்க போல் இருக்குது. அந்த டீ கடைக்காரன் என்ன சொன்னாருங்க, வீடுங்களை எதுவும் பண்ணாது, அதை ஏதாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் தான் அது நம்மளை தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டீ கடைக்காரர் சொன்னாருங்க. ஸோ அதனால் பயம் இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் யானைகளை. அதுவும் எங்களை எதுவும் பண்ணுறதில்ல, அது பாட்டு அதனோட வழியில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீ கடைக்காரர் சொன்னார். பாருங்கள், மரங்களெல்லாம் உடஞ்சி விழுந்திருக்கு மழைக்காக. நமக்கு இன்னும் சரியாக 18 நிமிஷம் இருக்குங்க இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு நம்ம வெளியே போக. இந்த 18 நிமிஷத்தில் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம வெளியில் போயிடணும். மறுபடியும் இந்த ஃபாரஸ்ட்டில் இப்போ தாங்க வீடு பார்க்குறோம். ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, காம்பவுண்ட் சுவரோட. ஹாஸ்பிட்டலுங்க அது. கிட்டத்தட்ட வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேங்க ஃபாரஸ்ட்டை விட்டு. பாருங்க, எதிரில் ஒரு வண்டி வந்துட்டுருக்கு. தூரத்தில் ஒரு யானையை பார்க்க முடிஞ்சது ஒரு பள்ளத்தாக்கில். இப்போ தாங்க சமவெளியை பார்க்குறோம். பாருங்கள், இதை பாருங்கள், மயில் இருக்குது பாருங்கள், இது போகுது பாருங்கள், தெரியுதுங்களா? அழகான காட்சிங்க. ரெண்டுமே பெண் மயில். நிறையா இருக்கு. ஒரு பள்ளத்தாக்கில் யானையை பார்க்க முடிஞ்சுது, ஆனால் இன்னும் கிட்ட பார்க்க முடியல. இது ரொம்ப கருப்பாகவும் இருக்குங்க, இருட்டாக இருக்குது. கருப்பாக இருக்குன்றதை விட இருட்டாக இருக்குது. ஸோ அந்த இருட்டில் யானை நின்றுருந்தாலும் தெரியல. ஸோ எங்கள் கண்ணில் தெரிஞ்சாலும் கேமராவில் கிளியாரிட்டியாக தெரியாது, இருளாக மட்டும்தான் தெரியும். பாருங்கள், ஒதுங்க வழியே கிடையாது இங்கெல்லாம். ஸோ
ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு யானை ரோட்டில் நின்றுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. சிங்கிள் ரோடுன்றதுனால வண்டியை திருப்புறதும் ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேஃபாக ரிவர்ஸில் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிவர்ஸ் போயிடணும். அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் யானைங்க கிட்ட இருந்து. பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மரங்களுக்கு பின்னாடி யானை இருக்கிறது அவ்வளோ சீக்கிரமாக தெரியுமான்றது தான் தெரியல. அதோ இங்கே பக்கத்தில் இப்போ பாருங்கள் ஒரு ஆறும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறோம். பாருங்க காட்டாற்று வெள்ளம் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த ஆறு. இங்கே வாழ்கிற பழங்குடி மக்கள்லாம் இந்த காட்டாற்று வெள்ளத்தை கிராஸ் பண்ண முடியாது. இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாருங்கள் ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு இவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னா ஒரு 2 நாள் மழை வந்தால் இல்லை புயல் வந்தால் இந்த இடம்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மக்கள் இங்கே எவ்வளோ சிரமப்படுவாங்க வாழ. அதுவும் அந்த பழங்குடி மக்கள் வாழ்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் நம்மளால் வாழவே முடியாது. நம்மளாம் சிட்டியில் வாழ்ந்துட்டு வந்துட்டோம். ஸோ அவங்க இந்த வாழ்க்கைக்கு பழகியிருப்பாங்க. நம்மளோட சிட்டி லைஃப் அவங்களுக்கு செட் ஆகுமான்றது கூட கஷ்டம்தான். இங்கே இருக்கிற இப்போ கூட இந்த நிறைய சத்தம் கேட்குதுங்க, பூச்சிகளோட சத்தம். இதெல்லாம் இன்னும் நைட் டைமில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ மக்கள் எப்படி இதெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க, இந்த சத்தம் அவங்களுக்கு பழகி இருக்கும். இதை பாருங்கள் எல்லா தண்ணியும் இந்த காட்டாற்று வெள்ளத்துக்கு போயிட்டுருக்கு. இதுதான் காட்டாற்று வெள்ளம். யானையை பார்த்துட்டோம். எருமை தூரந்து பக்கம் யானை மாதிரியே இருந்துச்சு. மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த பாருங்கள் இந்த தண்ணியோட சத்தத்தை கேளுங்க, எப்படி இருக்குது பாருங்களேன். உண்மையிலே ஆளு குட்டி யானை தான் நிற்குதுன்னு அப்படி தான் தோணுச்சுங்க. அது திரும்பி இருக்கிறத பார்த்த உடனே இங்கே ஒரு ஊர் வந்திருக்குங்க. டீ சாப்பிட்லாமா? இல்லை அங்கே இல்லைவா, செக் போஸ்ட்டு தாண்டிடலாமா? ஓகே 5.5 கிலோமீட்டர் தான். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். இதோ பாருங்கள் இந்த தண்ணி ஆற்று தண்ணி இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு ஸ்கூலும் இருக்குது. இங்கே இருக்குது. செக் போஸ்ட் வந்துட்டோங்க. டைமிங்க்கு செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிட்டோங்க. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்துட்டோம். ஒரு இதை பாருங்களேன், அந்த தண்ணி குதிக்கிற இடம் இங்கே வந்து ஃபால்ஸ் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் உள்ளே போக டிக்கெட் எடுக்கணும். ஸோ நம்ம அதிரம்பள்ளி ஃபால்ஸ் போகிறோம். இங்கே மழை வந்ததுனால நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஃபால்ஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு போயிட்டுருக்குறோம். டைமிங்கில் ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 மினிட்ஸ் முன்னாடியே வந்து இங்கே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ செக் போஸ்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அலோவ் பண்ணிட்டாங்க.
ஸோ டைம் லேட் ஆகிருந்துச்சுன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்க முடியாது. ஸோ இன்னமும் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம். இது பாருங்கள், இந்த காட்டாற்று வெள்ளம்ன்றது இது ரொம்ப பள்ளத்தில் போயிட்டுருக்கு. ஆனாலும் சத்தம் காது கிழிக்கிற அளவுக்கு இருக்குங்க. ஸோ இனிமேல் எங்கேயாவது நின்றுட்டு நம்ம பார்க்கலாம். இந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிட்டோம். இனிமேல் டைம் லிமிட் இல்லை. ஸோ பக்கத்தில் இதை பாருங்கள், இங்கேயும் ஒன்று போயிட்டுருக்கு. இனிமேல் டைமிங் இல்லைல்லண்ணா, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. நிறைய இருக்குதுண்ணா. வெறும் பால் சேவை காமிச்சிருந்தா எப்படி அது? நம்ம காட்டுக்குள்ளே தானே போயிட்டுருக்கோம். அதே காமிச்சிட்டு இருந்தான்னு இல்லை, அதையும் பார்க்கணும். இதை பாருங்கள், காட்டாற்று வெள்ளம் பாருங்க. இந்த காட்டாற்று வெள்ளத்தை பாருங்க, எப்படி கரை புரண்டு ஓடுது பாருங்களேன். சத்தம் காது கிழிக்குதுங்க. எவ்வளோ பள்ளம் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அடியாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தவறி விழுந்தால் உயிரே போயிடும். நிறைய வெள்ளப்பெருக்கு இங்கே. நம்ம இன்னும் அந்த காட்டாற்று ஓரம் தான் போயிட்டுருக்கோம். அந்த தண்ணி போகிற வேகத்துக்கு அந்த சத்தமும் கேட்கவே போகுது. நம்ம இது யாரு கிராஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பிரிட்ஜ் வழியா. இதோ பாருங்க ஃபால்ஸு. இருந்தா வரேன் இருந்தா பாருங்க. இது பாருங்க, இந்த ஃபால்ஸும் அந்த காட்டாற்றுல தான் போய் சேருது. அருமையான இடம் இது. முன்னாடி போகாதீங்க, பின்னாடி வாங்க, வழுக்க போகுது. இன்னமா கரை புரண்டு ஓடுது பார்த்தீங்களா? இதை பார்க்குறதுக்கே பிடிச்சி வச்சுருக்கோங்க. இந்த அழகை பார்க்கத்தாங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம். அருமையான இடங்க. இதை பார்க்கணுன்னா இந்த லொக்கேஷனை பாருங்களேன், எப்படி இருக்குது இந்த இடம். அங்கே குதிக்கிற தண்ணியோட சாரல் இங்கே அடிக்குது. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, தள்ளி விட்டுறாதீங்க. இந்த மாதிரியான நிறைய இடங்களை நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காட்டில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இப்போ காலையில் டைம் வந்து சரியாக 8 மணி. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கான பலன் கிடைச்சிருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கிட்ட போய் எடுக்கலாம். அங்கே இருக்கிற அந்த பிரிட்ஜ் மேலே யாரும் அலௌடு இல்லை. ஸோ அதனால் தூரமாக இருந்து எடுக்கிறேன். நான் இன்னும் கூட கிட்ட போய் உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டுறேன். அப்படியே பார்த்துட்டே வருங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு யார் யார் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஃபால்ஸ்
ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு போர்டு இருக்குது. ஸோ நான் அதை காட்டுறேன். வெல்கம் டு தி லேண்ட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ், கேரளா ஃபாரஸ்ட் வைல்டு லைஃப் டிபார்ட்மெண்ட். பாருங்கள், இந்த இடத்துல தாங்க இந்த ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் வரும்போது பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள். இங்கேயே இருக்கலாம் போல் இருக்குங்க. பார்க்க பாருங்கள், அருமையான இடங்க இது. இதை பாருங்கள், அந்த விழுற தண்ணி அப்படியே சாரலாக போகுது பாருங்கள். இதோ வாவ், செம்மையாக குதிக்குதுங்க. மேலே காட்ட முடியல, சாரல் அடிக்குது. இதை பாருங்கள், கேட்குதுங்களா சத்தம்? அப்படியே சாரல் வீசுதுங்க. கேமரா மேலே தண்ணி பட்டுருச்சுங்க, கிளியாரிட்டி மறையுது. இங்கே கீழே ஒரு காட்டாறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு தான் இந்த தண்ணி போய் சேருதுங்க. பாருங்கள், இங்கே கிட்ட போய் பார்க்க அலௌடு இல்லைங்க. இந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டு பார்க்கலாம், ஆனால் இங்கே வழி அடைச்சிருக்காங்க. தண்ணி நிறையா போகிறதுனால வழி க்ளோஸ் ஆகிருக்கு. அழகான காட்சிங்க. அந்த கிட்ட போனால் சாரல் அப்படியே அடிக்குது மேலே, கேமராலாம் மறையுதுங்க. பாருங்கள், காட்டாற்று வெள்ளம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த காட்டாற்றுக்கு தாங்க இது போகுது. கிட்டெல்லாம் போய் குளிக்க கூட முடியாதுங்க இந்த இடத்துல எல்லாம். அழகு எங்கே இருக்கோ அங்கே தான் ஆபத்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த இடம் உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே தண்ணி குதிக்கிற இடம், தண்ணி விழுந்து மேலே பொங்கி வருது, தெரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த இடம்லாம் ஆழமான பகுதியாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ரிஸ்க் எடுக்காதீங்க, குளிக்கணும்னு நினைக்காதீங்க. பத்திரமா வந்து பத்திரமா திரும்பி போங்க, சேஃபாக இருங்க. பாருங்கள், அந்த ஃபால்ஸ்லேருந்து குதிக்கிற தண்ணி, நம்ம ஏற்கனவே பார்த்த காட்டாற்று வெள்ளம் எல்லாமே இதில் தான் போயிட்டுருக்குங்க. இங்கே இருக்கிற இந்த ஆற்று வழியாக தான் போகுது. கண்கொள்ளா காட்சிங்க இதெல்லாம். இங்கே பாருங்கள், மேலே இருந்து தண்ணி கொட்டுறது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மரங்க மறைக்குது, தெரியுதுங்களா? அழகாக இருக்குங்க. இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இந்த பாருங்கள், இந்த காட்டாற்று வெள்ளத்தை பாருங்கள், தண்ணி அப்படியே பால் மாதிரி தெரியுதுங்க பார்க்க. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் தண்ணி பாலாட்டும் தெரியுதுங்க. பாலை கீழே ஊற்றி விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது இந்த இடம்லாம். இப்போ தாங்க ரோடையே அகலமாக பார்க்குறோம். இதை பாருங்கள், மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரோடை கிளியர் பண்ணுறாங்க. இதை பாருங்கள், ரோடோரம் இருக்கிற மரத்தில் இருந்து விழுந்த எல்லா கட்டைகளையும் எடுத்து ஓரமாக போடுறாங்க, ரோடை க்ளீன் பண்ணுறாங்க.
ஸோ இங்கே அவங்க ரோடை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், இன்னமும் நம்ம அந்த காட்டாத்து ஓரம் தான் போயிட்டுருக்கோம். இந்த காட்டாறு எங்கே போய் எங்கே சேரும் அப்படின்னா அதிரம்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து மறுபடியும் அந்த தண்ணி குதிக்கிறத நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. தண்ணி போய் சேர சேமிச்சு